ஆதாரம் இல்லாம தப்பிச்சுக்கிட்டு இருந்தால எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ரேஷன் கடைக்கு அனுப்ப வேண்டிய நல்ல அரிசியெல்லாம் திருட்டுத்தனமா பதுக்கி வச்சுட்டு இந்த புழுத்து அரிசியை தான் ரேஷன் கடைக்கு அனுப்புறான். கமான். பால் பவுடர்ல கலக்கிறதுக்காக மாவு. ஷிட். பருத்தி எண்ணெய் மக்கள் அன்றாடம் பயன்படுத்துற சமையல் எண்ணெயில கலக்கிறதுக்கு. சாப்பிடுற பொருள் எதையுமே விட்டு வைக்கல. மரத்தூள் டீ தூள்ல கலக்கிறதுக்கு. சீல் எவ்ரிதிங் அண்ட் அரெஸ்ட் எவ்ரிபடி. CRPC கிரிமினல் தடை சட்டம் 44B படி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுமான வேல் மதுரவேல் IAS ஓட ஆர்டர். அரெஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இந்த கலெக்டர் யாரும் செய்யாதத துணிஞ்சு செஞ்சிருக்கீங்களே, பப்ளிசிட்டிக்காகவா? பப்ளிக்காக. எனக்கு சம்பளம் கொடுக்கிற பப்ளிக்க பாதிக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதை அழிச்சு ஒழிக்கிறது அவங்களுக்கு நான் பண்ற வேலை. இந்த நடவடிக்கை தொடரும். தன்னுடைய குழந்தைக்கு வாங்குற பால் பாக்கெட்ல இருந்து வயசான பாட்டிக்கு வாங்குற மருந்து மாத்திரை வரைக்கும் தான் வாங்குற ஒவ்வொரு பொருளும் ஒரிஜினல் மக்களுக்கு நம்பிக்கை வர்ற வரைக்கும் என்னோட நடவடிக்கை தொடரும். இதனால சுயலாபத்துக்காக கலப்படம் பதுக்கல் பண்றவங்க எல்லாம் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க நிறுத்துற வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன். அப்பவும் சம்பந்தப்பட்டவங்க நிறுத்தலனா நிறுத்த வைப்பேன். சார், ஊர்ல எவ்வளவு பிரச்சனைங்க இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பிரச்சனை பண்ணியா சார் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? கொலை கொள்ள கற்பழிப்பை விட 1000 மடங்கு கிரிமினல் தானே இந்த கலப்படம். இன்னைக்கு ஊர்ல திருமண மூலையெல்லாம் ஹாஸ்பிட்டலா இருக்கு, அத்தனையிலும் கூட்டமா இருக்கு. அதுக்கு காரணம் மக்கள் சாப்பிட வாங்குற ஒவ்வொரு பொருளையும் இவனுங்க பண்ணி வைக்கிற கலப்படம். குணமாக வேண்டிய அத்தனை நோயாளிகளும் இவங்க தயாரிக்கிற போலி மருந்தால பணமாகிட்டு இருக்காங்க. கேவலம் பிராந்திக்கும் விஸ்கிக்கும் இந்த விலை தானே நிர்ணயம் பண்ணி வைக்கிற அரசாங்கத்தாலேயே அத்தியாவசிய தேவையான அரிசிக்கும் பருப்புக்கும் விலை நிர்ணயம் பண்ண முடியல. ஏன்? அது காரணம் இவனுக்கு தான். சுயலாபத்துக்காக இவனுக்கு பண்ற பதுக்கல் தான். ஒரு நாள் காலையில குழந்தைக்கு எங்கேயுமே பால் கிடைக்காது, அரிசி கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஒரு நாள் 2 நாள் 10 நாள் சமாளிக்கலாம். அப்புறம் என்ன ஆகும்? வெறும் ரூபா நோட்டை திங்க முடியும். இவனுக்கு நினைச்சா இந்தியாவையும் இதே மாதிரி சோத்துக்கு வழி இல்லாத சொமாலியா மாதிரி மாத்த முடியுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? முடியில்லாத மண்ண கொடியில்லாத தலைவன் கேடிஆர் பாத்துக்கிறீங்க தெரியுதா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் சேரவனுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் பலம், ஆயுத பலம், அரசியல் பலம் இதெல்லாம் பத்தி ஐ டோன்ட் கேர். சார், இது நீங்க கேடிஆருக்கு விடுற எச்சரிக்கையா? இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை கட்டளை கட்டளை. சார், ஒரு நிமிஷம். இப்போ சைன் பண்ணுங்க. அப்படியே சைன் பண்ணீங்கன்னா அடியில் இருக்கிற ஃபார்மில் உங்கள் கையெழுத்தோட இம்ப்ரெஷன் விழும். அதில் உங்களோட கையெழுத்தை நீங்கள் போட்ட மாதிரியே போட்டு வேற ஏதாவது எழுதி தப்பாக யூஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. அதான். குட். ஏய் சல்லியா, என்னையா கலெக்டர்? நான் ஏதோ கலெக்டர்னா பல்லு போன பழைய கிழவனா இருப்பேன்னு நினைச்சேன். இவ்வளவு இளவட்டமா ஒரு மாவட்ட கலெக்டர் நான் பார்த்ததே இல்லையே. அந்த கேடிஆரோட எடுப்பு. மதுரவேல் IAS பேர் நல்லா தான் இருக்கு, ஊருக்கு தகுந்த மாதிரி. கலெக்டர் போஸ்ட் கிடைச்சோன்னா உடம்பெல்லாம் ஒரு கரண்ட் பாஸ் ஆகுதுல, கண்டடமெல்லாம் எரியக்கூடாது, பவரை கட் பண்ணிடுவோம், தெரியும்ல? வெந்துடுறா. ஏய், நான் அந்த தொகுதி MLA. இருக்கட்டும். ஐயாட்ட எது கேட்டாலும் கொடுப்பாரு, மரியாதையை மட்டும் கொடுத்தா தான் திருப்பி கொடுப்பாரு. யாரை கேட்டு கேடிஆர் மேல நடவடிக்கை எடுத்த? உயிர் மேல ஆசை இல்லையா? அவனோட உயிர் இப்ப எனக்கு தேவையில்லை. என்ன கிண்டலா? சீரியஸ். பப்ளிக்கு பிரச்சனை பண்றவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் நான் சீரியஸா நடவடிக்கை எடுப்பேன். என்னையா பெரிய பப்ளிக்? அதே பப்ளிக் ஓட்டு போட்டு தான் என்ன MLA ஆகியிருக்காங்க. மக்கள் பிரச்சனை எங்களுக்கு தெரியும். அப்படியா? சரி சொல்லு. 1 கிலோ அரிசி என்ன விலை, 1 கிலோ பருப்பு என்ன விலை? எது? நான் பலசர கடையா வச்சிருக்கேன், என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க? அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அரசரடிக்கு பஸ் டிக்கெட் எவ்வளவு? அடடடடா, நான் போயிட்டு இருக்கிற காரோட சக்கரமே 1 லட்சம் ரூபா. இதெல்லாம் போய் என்கிட்ட பேசிட்டு இருக்க? சரி, 1 லிட்டர் பெட்ரோல் என்ன விலை? அட அதெல்லாம் என் டிரைவர்கிட்ட போய் பேசியா, எனக்கு தெரிஞ்சா கேளியா? குவார்ட்டர் மானிட்டர் என்ன விலை? 50 ரூபா வாட்டர் பாக்கெட் ஃப்ரீ. என்ன அடிச்சுட்ட? மானங்கட்ட மானிட்டர் விலை தெரியுது, ஓட்டு போட்ட மக்களோட அத்தியாவசிய தேவையை பத்தி தெரியல. நீ எல்லாம் ஒரு ஐயோ! ஏய், ஒரு MLA மேல கை வச்சில, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இப்ப பாரு. நில்றா. நீ பாட்டுக்கு அத்துமீறி உள்ள நுழைஞ்சு ஒரு IAS கலெக்டரே கை நீட்டி அடிச்சிட்டு போறிய, இதனுடைய ரியாக்ஷன் என்னன்னு தெரியுமா? இல்லது நான் அடிச்சிட்டு போறேனா? பின்ன உங்க அப்பா நான் வந்து அடிச்சான், நீ தாண்ட அடிச்ச. எதுக்கு அடிச்ச? நான் எப்ப அடிச்சேன்? இப்பதாண்ட அடிச்ச. நீ என்ன கை நீட்டி அடிச்சதுக்கு இவங்க 2 பேரும் சாட்சி. என்ன? ஆமா சார், அடிச்சார். அடிச்சானா?
கொலை பண்ண பார்த்தா சார் உங்களை. இப்பயே போன் போட்டு சொல்றேன். ஆல் ஓவர் இந்தியா ஐஏஎஸ் ஆபீசர் ஸ்ட்ரைக். அப்புறம் நான் சொல்றேன், எம்எல்ஏ பதவி காலியாகும். அடுத்த எலெக்ஷனை நிக்கவே முடியாது. அண்ணே அண்ணே அண்ணா, நான் என்னன்னே சொல்லிவிட்டு ஆளாளுக்கு இந்த ஆளை அவசரிங்க. என்னடா இளங்கோ அப்படின்னு செல்லமா 2 தட்டு தட்டுனீங்க, அவ்வளவுதான். இன்னும் கூட 2 தட்டு தட்டுங்க, வாங்கிக்கிறேன். சமூகத்துக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். நமக்குள்ள நடந்த கொடுக்கல் வாங்கல் வெளியில தெரிஞ்சுன்னா கேட்டியார் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவான். அப்பவும் என் பதவி போயிடும். பல்லு விளக்காம 10 வருஷம் இருன்னு சொல்லுங்க, இருந்துடுறோம். ஆனா பதவி இல்லாம 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் பைத்தியம் முடிச்சிரும்னா. தெய்வமே, பதவி பிச்சை போடுங்க தெய்வமே. போ. இனிமே கட்சியில கூட்டம் போட்டுமா வாழ்க ஒழிகன் கோஷம் போட்டுமான்னு மட்டும் இருக்கும். சரிங்கண்ணா. மறுபடியும் இதே மாதிரி வந்த எதுக்குண்ணா வர்றேன்? இந்த ஊரை விட்டே போயிடுறேன்னா சென்னையில போய் எம்எல்ஏ ஹாஸ்டல்ல என் மகளோட செட்டில் ஆயிடுறேன். இது கலெக்டர் மதுரவேல் வாழ்க. கலெக்டர் மதுரவேல் யோ வாயில என்ன வச்சிருக்க? வாழ்க சொல்லியா? வாழ்க கலெக்டர் மதுரவேல் வாழ்க. போற போக்குல நம்மள அவன் கட்சியில சேர்த்துட்டானே. இன்னைக்கு எம்எல்ஏ, நாளைக்கு எம்பி, அப்புறம் ஆளுங்கட்சிக்காரன், எதிர்கட்சிக்காரன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இந்த மாதிரி அல்ல கைகளுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இவனுங்களெல்லாம் ஏவர அந்த கேடிஆரை நான் மீட் பண்ணோம். ஏற்பாடு பண்ணுங்க. வாங்க மதுரவேல் ஐஏஎஸ், வாங்க வாங்க. என்ன ரைடு அது இதுன்னு ஒரே கலட்டா? வேகம் இருக்க வேண்டியதுதான். அது இருந்தால் தானே விலை வைக்க முடியும். பல கோடி செலவு செஞ்சு அணுகுண்டு சோதனை பண்ணி பலத்தை காட்டினா தானே பக்கத்து நாட்டுக்காரனை பயந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றான். நான் பயந்து வரல. பங்கு எவ்வளோ வேணும்னு கேட்க வந்திருக்கேன். நான் கேட்கறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், இருந்தாலும் நீ கொடுத்து தான் ஆகணும். இங்கே வர்றா, கேட்கறது லஞ்சம் தெரியாமல் கொடுத்து தான் ஆகணும்னு மிரட்டுறாரு. பவரு பரவாயில்ல, கேளு. விட்டுறணும், எல்லாத்தையும் விட்டுறணும். ரவுடிசம், கலப்படம், விலை வைக்கிறது, பதுக்கிறது, கட்ட பஞ்சாயத்து, கவர்மெண்ட் சொத்தை திருடுறது, எல்லாத்தையும் விட்டுறணும். இல்லைன்னா நீ விட்டுருவ உன் உயிரை. நான் கான்வென்ட்ல படிச்சுட்டு வந்த கலெக்டர் இல்லடா, கார்பரேஷன் ஸ்கூலு. அறுத்துருவேன் சங்க. டேய் 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 டேய், விசுவாசம் பிடிச்ச நாயக தம்பி. இதெல்லாம் காசு பணத்துக்காக இல்லை தம்பி. உனக்கு கலெக்டர் பதவி எப்படி ஒரு பவரோ அது மாதிரி இதுவும் ஒரு பவர். தாதாங்கிற பவர் ஒரு போதை மாதிரி உடம்புக்குள்ள ஏறி ஊறிடுச்சு தம்பி. நாம எதிராளியை பார்க்கும்போது அவன் கண்ணில் ஒரு பயம் வருமே, அப்ப நம்ம முதுகுத்தன்ல ஜிவ்வுன்னு ஒரு சிலுப்பு வரும் பாரு. அதுக்காகத்தான் கழுத கட்டையில போற உடம்பு கௌரதையா போகணும்ல. சமாதானம் வந்த சட்டையை கட்டி காலில் விழுந்துருவாப்பு. சண்டைன்னு வந்துட்டா வேட்டிய வரைஞ்சுக்கிட்டு வெட்டி போட்டுருவாப்பு. அதுக்கப்புறமும் கலெக்டர் ஆபீஸ்ல நீ இருப்ப வெறும் போட்டோ. என்ன மிரட்டி பாக்குறியா? இடம் தெரியாம மோதாத. ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் ஆட்சி பண்றதுக்கு ஆள் பலம் வேணும். அது என்கிட்ட இருக்கு. நீ இருக்கிய கலெக்டர் ஆபீஸ், அது என் தாத்தா கூத்தியா வச்சிருந்தாலும். எஸ்பி ஆபீஸ் எங்க மாட்டுக்கோட்டை, கார்பரேஷன் இருக்குது குதிரலாயம். நாங்க போட்ட பிச்சையில இருந்துகிட்டு என்னையே எதுக்குறியா நீ? ஒரிஜினல் போலி நீ என் தொழில் மாதிரியே எனக்கும் இருக்கு. இப்ப நீ பாக்குறது போலி, ஒரிஜினல் அங்க பார். நீ வந்த காரு ஆட ஐயா, சல்லா கொடுத்தல் நம்ம கலப்பட பெட்ரோல் கூட தீப்பிடிச்ச ரீதியா. நீ என் நகத்தை வெட்டினா நான் விரலை வெட்டிடுவேன். நீ என் விரலை வெட்ட நினைச்சாலே நான் உன் கையை வெட்டிடுவேன். நீ என் கையை வெட்ட ஓங்குனன்னு வச்சுக்கே உன் கழுத்தை வெட்டிடுவேன். விட்டுரு, இத்தோட விட்டுரு. இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை 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 கட்டளை.
போயிட்டு போகிறான். ஆமா விஜய், இவங்க எப்படி இங்கிலீஷ் படத்துக்கு? வர வர யார் யார் இங்கிலீஷ் படம் பாக்குறதுனே ஒரு விவஸ்தை இல்லாம போச்சுப்பா. ஒண்ணுமே புரியாம 2 மணி நேரம் தியேட்டர்ல உட்காந்துருக்காங்களே, கேவலமா இல்ல? டேய், இதுடா கேவலம். எங்க அக்கா மாதிரி ஒரு நல்ல வயசுக்கு துரோகம் பண்ணவன் தம்பி எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. அண்ணன் பண்ண தப்புக்கு வெக்கப்பட்டுட்டு வீட்டுக்குள்ளே கிடக்காம ஊரை சுத்துற தம்பியை விட நாங்க ஒண்ணும் கேவலம் இல்ல. வாயை மூட்டு போ. யாரா யாரா கேவலத்தை பத்தி பேசுறது? எங்க அண்ணா தப்ப மறைச்சாரா? மன்னிப்பு கேட்டார்ல, எவ்வளவு வாட்டி கெஞ்சிட்டாரு வீட்டுல இருக்க மாட்டேன் முறுக்கிக்கிட்டு போனா யார் தப்பு? எங்க அண்ணா பண்ணதான் கரெக்ட். நான் யாருக்கும் தலை குனிய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. எங்க அண்ணன் மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்டை விட்டுட்டு ஓடி போனவங்களோட தம்பியை விட நாங்களே எவ்வளவு மேல். நீ தூங்கல? வேற ஒரு பொண்ணா இருந்தா என் புருஷன் தப்பு பண்ணான்னு ஊரு பூரா பேசியிருப்பா. இவ்வளவு நடந்தும் அந்த ஆளை விட்டு கொடுக்காம பேசுறிய, உன் மனசு யாருக்குக்கா வரும்? உன்னை தள்ளி வைக்க எப்படிக்கா அந்த ஆளுக்கு மனசு வந்தது? ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. எதுக்கு? எங்க அக்கா நீங்களும் சேர்ந்து ஆரம்பிச்ச ஜாயிண்ட் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு பணத்தை எடுக்கணும். பணம் ஒரு நல்ல காரியத்துக்காக தேவைப்படுது. 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டதான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண முடியுமா? போட்டு கொடுங்க. காதில் விழுது. சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல, வச்சுட்டு போ. ஹலோ, வச்சுட்டு போனா என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போறேன்? அன்னைக்கு விஜய் கூட வேற ஏதோ சண்டை போட்டியா? என் மேல அவ்வளவுதான் மரியாதை இல்லை? உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு, இருந்துச்சு. எப்ப உங்களுக்கு எங்க அக்கா மேல மரியாதை இல்லையோ அப்பவே உங்க மேல எனக்கு மரியாதை இல்லை. எனிவே, என்னோட ஆக்ஷன்ஸ் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் சாரி. காத்திருந்து காத்திருந்து பெருமை இழந்தேன். பெல் அடிச்சா யாரும் வரல, அதான் டிவி சவுண்ட் ஜாஸ்தி பண்ணேன். பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண அண்ணனோட கையெழுத்து கேட்டீங்களா? போட்டார். நான் நல்லா இருக்கேன்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? நான் சமைச்ச சாதம் போட்டு நீ சாப்பிட்டுருக்க. ஞாபகம் இருக்கா விஜய்? நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு உங்களை பிடிக்கும், பிடிச்சிருந்தது. எப்ப எங்க அண்ணன் உங்களுக்கு பிடிக்கலையோ அப்பவே உங்களையும் எனக்கு பிடிக்கல. May I help you, sir? Waiting for the burger. Hey!
சாருக்கு கண்ணு தெரியாதா? கண்ணு தெரியாதவங்கள பெரிய சோடா போட்டு கண்ணாடி மாட்டிட்டு வரணும். இல்ல பெல் வச்ச ஸ்டிக் இருக்குமே அதை பிடிச்ச டிங்கன்னு மணியாவது அடிச்சுட்டு வரணும். அல்லடா சார், ஒரு நிமிஷம். பெப்சி கொட்டினதுக்கு இவ்வளவு டென்ஷனா? அவங்க அக்கா கோச்சிக்கிட்டு வீட்டு விட்டு போன மாதிரி இதுக்காக கோச்சிக்கிட்டு சார் ஹோட்டலை விட்டு போயிட போறாரு. பணம் வேணா கூட. பெப்சி கொட்டிட்டா உடனே பணத்தை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவீங்க. எங்க இப்படி தப்பு பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்பட்டா உடனே எங்க அக்கா வீட்டை விட்டே துரத்திடுவீங்க. அண்ணன் புத்தி தானே தம்பிக்கும் வரும். மோதி பார்த்தலாமான்னு கேட்கறான். என்ன சொல்றேன்? பார்த்தலாமே. என்ன ஸ்ட்ரீட் ஃபைட்டா? படிச்சவங்க தானே. இன்னைக்கு சேர்த்தா நாளைக்கு பால். குரூப் சேர்த்து நடுவில் இப்படி சண்டை போடுறது தப்பு. போங்க போங்க. ஹலோ, இந்தியன் பேங்க்ல மிஸ்ஸஸ் சாந்தி கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. இந்த பேசு. நீங்களே பேசுங்க. நான் பேசினேன் ஏதாவது கோவமா பேசுவா. நீங்க பேசினாதான் கரெக்டா இருக்கும். யாரு? யாரோ தெரிஞ்சவங்களா? ஹலோ, ரகு பேசுறேன். குழந்தைக்கு ஜூன் 10th ஸ்கூல் திறக்கிறாங்க போல இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? குழந்தை லீவ்ல ஊருக்கு போயிருக்குல்ல, அது உங்க அக்கா வீட்டுல இருந்து எப்ப மெட்ராஸ்க்கு வருதுன்னு கேக்குறேன். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சண்டை போட்டு பிரியறதுக்கு முன்னாடியே குழந்தைய ஊருக்கு அனுப்பிச்சிட்டோம் இல்லையா? நான் நினைச்சிருந்தா உங்க அக்கா ஊருக்கே போய் சோனாவை கூட்டிட்டு வந்திருக்க முடியும். எதுக்கு கலாட்டெல்லாம் வேணான்னு பார்த்தேன். சோனா எனக்கு வேணும். என்னால குழந்தைய தர முடியாது. நீ என்ன என் குழந்தைய எனக்கு தர்றது? எனக்கு சம்பந்தமே இல்லாம குழந்தைய வேற எவ்வளவு பெத்த மாதிரி இல்ல நீங்க பேசுறீங்க. சோனா என் கூட தாங்க இருப்பா. நீங்க எப்ப வேணாலும் தாராளமா அவளை வந்து பார்க்கலாம். ஏன் வாரத்துல ஒரு நாள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சா கூட்டிட்டு போய் வச்சுக்கோங்க. சண்டை போட உங்களுக்கு எப்படின்னு தெரியாது, எனக்கு டைம் இல்ல. இதான் குழந்தைய பாஸ்போர்ட்ல என்ட்ரி போட்டு குழந்தைய கூட்டிட்டு நீயும் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு நான் கூப்பிடுற மாதிரியா நீ நடந்துக்கிற? அப்படியே நீங்க கூப்பிட்டாலும் வர மாதிரி ஐடியா எனக்கு இல்ல. நல்லா கேட்டுக்கோ, சோனா என் கூட தான் வளர போறா. ஸ்டேஷன்ல இருந்து நான் அப்படியே கூட்டிட்டு போறேன். உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ. அதையும் தான் பார்க்கலாமே. பார்க்கலாம். என்னென்ன பயணிகளின் கவனத்திற்கு, விருதாச்சலம் மற்றும் விழுப்புரம் மார்க்கமாக திருச்சிராப்பள்ளியிலிருந்து வரும் மலைக்கோட்டை விரைவு வண்டி அடுத்த நிமிடங்களில் 4வது பிளாட்ஃபார்ம். இப்போ 4வது பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ணு. நான் போய் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு வந்துறேன். Attention please. Train number 6878 Rockford Express coming from Tiruchirappalli via Virudachalam and Virupuram will arrive यात्री कृपया ध्यान दें. Train number 6878 Rockford Express जो तिरुचिरापल्ली से विरुदाचलम और विरुपुरम मार्ग से आने वाली है, थोड़ी ही देर में 4 नंबर प्लेटफॉर्म पर आ जाएगी.
இவ்வளவு நேரம் இவங்க வரலையேன்னு நிம்மதியா இருந்தேன். கரெக்டா டைம் பார்த்து வந்துட்டாங்க பாத்தியா? கவலைப்படாதீங்கண்ணா, ட்ரெயின் வரும்போது அவங்க இங்க இருக்க மாட்டாங்க. விஜய், அங்க போய் சண்டை கிட்ட போட்டுறாது. எங்க வந்தீங்க? குழந்தைய கூட்டு போறதுக்காக வந்திருக்கீங்களா? குழந்தை எங்களோட தான் வரப்போறா, நீங்க திரும்பி போங்க. என்னக்கா, என்ன சொல்லிட்டு போறான்? சோனாவை அவங்க கூட்டிட்டு போறாங்களா? நாம திரும்பி போகணுமா? குழந்தை எங்களோட தான் வரப்போறா, வேணா நீங்க திரும்பி போங்க. சாரி சார், குழந்தை உங்க கூட வரமாட்டேன். அந்த குழந்தை வந்த உடனே அது முடிவு பண்ணிட்டோம். குழந்தை முன்னாடி எல்லாம் சண்டை போட்டா நல்லா இருக்காது. சோனா வர்றதுக்கு முன்னாடி அவளை யார் கூட்டிட்டு போறான்னு நமக்குள்ள பேசி தீர்த்துப்போம். இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? சோனா எங்களுக்கு தான். ஏய், விட்டா நீ என்ன மேல மேல பேசிக்கிட்டே போற? ஐயோ, ரோஷம் வந்துருச்சு அண்ணனுக்கு. மோதி பாத்துலாமா? நீயா நானு? நான் நீங்க பேசுறத பார்த்தா அப்படியே உடம்புலாம் நடுக்குதுங்கண்ணா. நல்ல கூட்டமா இருக்கிற இடமா பார்த்தானே சண்டை கூப்பிடுவீங்க, அப்பதானே மக்கள் எல்லாம் ஓடி வந்து தடுப்பாங்க. இரு, நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் உங்க 2 பேரையும் சண்டை போட நான் விட மாட்டேன். விஜய், நீ எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போயேன். சார் ரொம்ப பேசுறேன். எனக்கு சோனா வேணும், நான் அப்படிதான் பேசுவேன். நிஜமாவே சண்டை வேணா நினைச்சேன். நீங்க போங்க சார், உங்க தம்பியை கூட்டிட்டு. அண்ணனை பார்த்து கை கை நீட்டி பேசினா அப்புறம் நீட்டுறது கையே இருக்காது. விஜய் இரு சார், உங்களுக்கு குழந்தை தானே வேணும், தாராளமா கூட்டிட்டு போங்க சார். வா விஜய், நீ என்ன இவனுக்கு போய் பயந்துகிட்டு? குழந்தை முன்னால எனக்கு சண்டை எல்லாம் வேண்டாம். வா. ஏய், விடுங்கண்ணா. அவங்க கிட்ட போய் பேசு. சார், அந்த அம்மா அட்ரஸ் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? என்ன சார், திடீர்னு வந்து தலையும் இல்லாம வாலும் இல்லாம அம்மா அட்ரஸ் வேணும் அப்பா அட்ரஸ் வேணுங்கிறீங்க? எந்த அம்மா சார்? அதான் சார், அன்னைக்கு நான் பியர் பாட்டில் வாங்கிட்டு போகும்போது அது கீழே விழுந்து உடஞ்சி அந்த அம்மா மேல பட்டு அவங்க கூட அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அலற மாதிரி சப்புன்னு ஒரு அறை அரைஞ்சாங்களே. ஓ, அவங்களா? எங்க அத்தை தான் சார். அப்படியா? ரொம்ப வசதியா போச்சு. எது கேக்குறீங்க? இல்ல, அவங்க வீட்டுக்காரரை பத்தி. யாரா நீ? எதுக்குடா கேக்குற? வீட்டுக்காரரை பத்தி பேசுனா வெளில போட. நான் இப்பதான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி டென்ஷனா வரீங்க? எனக்கு அந்த அம்மா யாரு, அவங்க வீட்டுக்காரர் யாரு, எதுவுமே எனக்கு தெரியாது. யாராலுமே திருத்த முடியாதுன்னா அந்த அம்மா கொடுத்த ஒரு அடியில திருந்திட்டேன் பிரதர். அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓ, அதுவா மேட்ரு? சப்ப மேட்ரு. அந்த அம்மா அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்களேன். நேரா போனா ரோஹிணி தியேட்டரு, அது பக்கத்திலேயே ரோஹிணி தெரு, அதுல வீட்டு நம்பர் 7. குருவாயூரப்பா, டீ கடைக்காரனை சீக்கிரமே ஹோட்டல் ஓனரா மாத்து. ஹலோ, ரோகிணி ஸ்ட்ரீட் தானே? ரோகிணி ஸ்ட்ரீட் இதுதான். ஹலோ, ரோகிணி ஸ்ட்ரீட் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. நல்லாவே கிடைக்கிறீங்க. நம்பர் 7 எங்க இருக்கு? 6க்கு பின்னால வரும், இல்ல 8க்கு முன்னால வரும். என்ன சொல்லிட்டு நடிக்க வரீங்க? இல்லங்க, சூப்பரா கிடைக்கிறீங்க. போன ஜென்மத்துல ஏதோ தெருநாயா பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, கையா கொடுங்க. நாடி ஜோசியர் நல்ல பாவம் இதேதான் சொன்னாரு. ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? 1/2 மூட்டை சிமெண்ட் கொடுங்க. கூடவே ஒரு வண்டி ஜல்லியும் தரேன், வீடு கட்டுறதுக்கு வசதியா இருக்கும். ஆமா, இப்ப சொன்னீங்களே இதுக்கு பேர் நக்கலுங்களா? இல்லைங்க, கோயம்புத்தூர் லோல்லுங்க. எல்லாம் ஒண்ணுதானுங்களா? காபி வேணுமா டீ வேணுமா? ரெண்டுத்தையும் கலந்து கொடுங்க. கலந்து கொடுங்கன்னா சுடு தண்ணி கொடுத்துருக்கீங்க. யோ அண்ணா வணக்கண்ணா. அக்கா வணக்கங்க. அண்ணா வணக்கண்ணா. இவ்வளவு வணக்கம் சொல்லிட்டு வரியே, தேர்தல் நிக்க போறியா? இல்லைங்கண்ணா, வேலை ஒண்ணு வேணுங்கண்ணா. ஏய், இந்தியாவிலேயே கிடைக்காத ஒரு விஷயத்த அவ்வளவு ஈஸியா கேட்கறியே, கிடைச்சிருமா? ஒரு 100 ரூபாயை கொடுத்துட்டு மொத்த கடையை எடுத்துக்கப்பா. அந்த பொண்ணை மட்டும் விட்டுரு. ஆனா நீங்க மட்டும் வேலை கொடுத்தீங்கன்னா காலம் பூரா உங்களுக்கு விசுவாசமா இருப்பானுங்கண்ணா. அக்காவுக்கும் சேர்த்துங்கண்ணா. ஏய், என்னப்பா இது எல்லையை மீறுற? உனக்கு வேலை தானப்பா வேணும். கம் கம், பக்கத்துல கம். அந்த வர்றாங்களே அம்மா, அவங்க கிட்ட போய் உங்க வீட்டுக்காரர் சௌக்கியமா அப்படின்னு கேளு. போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு உனக்கு வேலை போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா, எனக்கு நல்ல வழியை காமிச்சதுக்கு. அக்கா நன்றிங்கக்கா. அண்ணா நன்றிங்கண்ணா. வரேண்ணா. அம்மா வணக்கம்மா. வணக்கம். யாரு பண்ணி? நான் யாருங்கிறது இருக்கட்டும்மா, உங்க வீட்டுக்காரர் சௌக்கியமா? உங்க வீட்டுக்காரர் சௌக்கியமான்னு கேட்டம்மா. சரி, அந்த அம்மாவோட வீட்டுக்காரரை பத்தி கேட்டா அவங்களுக்கே எவ்வளவு கோவம் வருது? அத எங்க கேக்குறீங்க? இந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் அந்த காலத்துல பொம்பளைங்க விஷயத்துல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்காரு. அது பிடிக்காம இந்த அம்மா அவரை விட்டுட்டு இங்க வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட வருஷம் 30 ஆச்சுங்கிறாங்க. இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு அவர் மேல உள்ள கோபம் தனியல. அவரை பத்தி பேச்ச ஆரம்பிச்சாலே போதுங்க, வள்ளு வள்ளு விழ ஆரம்பிச்சிருவாங்க.
அம்மா உள்ள வரலாங்களா? அதான் உள்ள வந்துட்டியே, அப்புறமா என்ன உள்ள வரலாமா? ஆமா, நீ யாரு, என்ன வேணும்? நான் இந்த ஊருக்கு புதுசு, கொஞ்சம் குடிக்க தண்ணி. ஆஹா, இதோ பாரு, எது வேணும்னாலும் வெளியில நின்னு கேட்கணும். சரிங்க. தம்பி, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இல்லையே, இதுக்கு முன்னாடி என்ன எங்கேயும் வெளியே பார்த்திருக்க முடியாது. ஓ, ஜெயிலுக்குள்ள இருந்தியா? இல்லம்மா, இப்பதான் தடவை ஊட்டிக்கு வரேன். ஊட்டி குளிருன்ற விஷயமே எனக்கு வந்த பிறகுதான் தெரியும். பாருங்க, கையெல்லாம் நடுங்குது. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, நல்ல ஞாபகம். எங்க எனக்கு தெரியலையே. ஆண்டவா, அந்த அம்மாவுக்கு பார்த்த ஞாபகம் வரக்கூடாதுமா. இந்தப்பா. தேங்க்யூ. ஐயோ, ஏய், நீதானே அந்த பொறுக்கி? பொறுக்கி பொறுக்கி நான் இல்ல, அவன் வேற, நான் வேற. அவன் வேறங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அதானே, எனக்கு எப்படி தெரியும்? I don't know, मुझे मालूम नहीं. என்னைய கேள்வி கேக்குறியா? பொறுக்கி ராஸ்கல், என்னென்னமோ திட்டுன்னு தோணுதே, வரமாட்டேங்குதே. முதல்ல வெளிய போ. அது வந்துமா, இப்போ ஐ அம் a very good boy. குட் பாய் இல்ல, லைஃப் ஆய் இல்ல. போடா வெளியில. கிளாஸ் உடைஞ்சிருச்சு. போடா. அம்மா, அது வந்துமா. போ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் இங்க வந்தது உங்க வீட்டுக்காரரை பத்தி கொஞ்சம் மாப்ள, நீ ஒரே ஒரு நாள் ஆபீஸ்ல இல்ல மாப்ள, எக்கு தப்பா காரியங்க நடந்துச்சு மாப்ள. என்ன மாமா நடந்துச்சு? என்ன மேட்டர்னு உனக்கு தெரியல, அதனால நீ நார்மலா இருக்க. என்னன்னு தெரிஞ்சது பிபி இன்க்ரீஸ் ஆயிரும். விஷயத்த சொல்லுங்க மாமா. மாப்ள, இந்த வயசுலயே உங்க அப்பாவோட டேஸ்ட் இருக்கு, சூப்பர் டேஸ்ட் மாப்ள. அவருக்குன்னு ஒரு பிஏவை செலக்ட் பண்ணிருக்காரு. பொண்ணுன்னா அவ பொண்ணு போல குத்தா இருக்கா? ஆமா மாப்ள, பனையடி சாஸ்திரப்படி வீடு கட்டுற மாதிரி எதை எதை எங்கெங்க வைக்கணுமோ அதாவது அங்கங்க வச்சு பில்டப் பண்ணிருக்கானுங்க. இப்போ எல்லா பொண்ணுகளுக்கும் கண்ணுக்குள்ள கண்ணங்கரேன்னு கருப்பா ஒண்ணு வச்சு படைப்பாங்க. ஆனா இவகன்ல காந்தத்தெல்லாம் வச்சிருக்கானுங்க. வரும்போது 10 அடிக்கு அந்த பக்கமே பவர் அட்டாக் பண்ணி பழைய நாள் இழுத்து போடுறது. கொஞ்சமா அந்த ஸ்லிப்பாய் உழுதுருக்கு மாப்ள. ஒரு பெரிய ஆப்பிள் எடுத்து ஹரிசாண்டலா கட் பண்ணி லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு வச்ச மாதிரி அப்படி ஒரு கண்ண மாப்ள. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் ஏன்டா இந்த மனித ஜென்மமா பிறந்தவனு பொறுப்பு மேலே ஒரு சலிப்பு வந்துருச்சு மாப்ள. அஜ்ஜோ, ஏன் மாமா இப்படி புலம்புறீங்க? மாப்ள, நீ அவளை பார்க்கல, அதனால பந்தாவா பேப்பர்ஸ் பார்த்துட்டு இருக்க. இது பாரு, சாண்டிலியனுடைய ரேஞ்சில் சொல்றதா இருந்ததுன்னா இளமை கடல் உருவான கவர்ச்சி புயல் அவ. மாப்ள, புயல் வந்துருச்சு. இந்த நேரத்தில் உன்னை அட்டாக் பண்ண அலர்ட்டாரு. Hello. Hello. Forgive me. I'm Kavita, PA to chairman. I am Mr. Vijay, son of chairman. Nice meeting you. கை கொடு மாப்ள, புயல் ஃபீல் பண்ண போதே. ஏய் மாமா, அங்கிள். நீங்க என் பேரு கவிதான்னு சொன்னேனா? ஏஜ் more than 18, less than 20. 19. நான் காலேஜ்ல படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ், டிராமா, பேச்சு போட்டி, டான்ஸ் போட்டி இது எல்லாத்துலயும் நான் கலந்துக்கிட்டதே இல்ல. இப்ப சொல்லுங்க உங்களை பத்தி. சொல்லு மாப்ள. மாப்பிள கொஞ்சம் லைட் அட்டாக் இருக்குறேன். ஐ டெல் யூ, மாப்பிள பிறந்தது அமெரிக்காவிலங்க. அமெரிக்காவுன்னு நீங்க ஏதோ கிரவுண்ட் லெவலின் கேவலம் நினைச்சுக்காதீங்க. ரன்னிங் ஃபிளைட்ல. ஆமாங்க, ஃபிளைட் டேக் அப் ஆனோன்னு இவங்க அம்மாவுக்கு பெருசு வழி டேக் அப் ஆயிருச்சு. அதுக்காக ஃபிளைட்டை நாம ஹாஸ்பிட்டலில் லேண்ட் பண்ண முடியுங்களா? அதனால ரன்னிங் ஃபிளைட்லயே பார்த்துட்டாங்க.
பிறந்தது ஜெட் பிளைட்டுங்களா, அதனால எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். படிச்சது பூரா லண்டன் இல்லைங்க. மைக்கேல் ஜாக்சன்ல இவருக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. பிசினஸ் பண்றது இந்தியாவில். கலகலப்பா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். கலகலப்பானவங்கள அதை விட ரொம்ப பிடிக்கும். லைக் யூ. நவ் ஹி லைக் யூ. லட்சத்துல ஒருத்தருக்கு தான் கண்ணுல ஒரு பவர் இருக்கும். அந்த பவர் உங்க கண்ணுல இருக்கு. ஐயோ அப்பல இது வரைக்கும் அந்த புயல் எல்லாம் ஆந்திராவில் தான் கரையை கடந்தது. இந்த புயல் தமிழ்நாட்டையே தாக்கும் போல் இருக்கே. இது கரையை கடக்கிறதுக்கு முன்னாடி நான் கட் பண்ணிக்கிறேன். துபான், ஐ மீட் யூ. எஸ் சார். இந்தியன் கம்பெனி ஆக்ட்ல ஃபேக்டரி ஓனர்ஸ்லாம் இப்படி சூட் கோட் போட்டுட்டு ஆபீஸ் வரணும்னு ஏதாவது விதி இருக்கா சார்? இட்ஸ் வெரி ஓல்ட் ஃபேஷன். கோட், டை இதெல்லாம் கிழவனுங்க போடுறது. நீங்க நல்ல ஹைட்டா, ட்ரிம்மா, யங்கா, ஸ்மார்ட்டா இருக்கீங்க. ஜீன்ஸ் பேண்ட், டி-ஷர்ட், ரேபாக் ஷூ, கண்ணுல கண்ணாடி இப்படி ட்ரெஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு கியூட்டா இருப்பீங்க தெரியுமா? Excuse me, I think I'm boring. Bye. Bye-bye. Bye. எக்ஸ்கியூஸ் மீ. Yeah. தேங்க்ஸ். You're welcome. கவிதா, you're beautiful. நான் காலேஜ்ல படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ், டிராமா, பேச்சு போட்டி, டான்ஸ் போட்டி இது எல்லாத்துலயும் நான் கலந்துட்டதே இல்ல. லட்சத்துல ஒருத்தருக்கு தான் கண்ணுல ஒரு பவர் இருக்கும். அந்த பவர் உங்க கண்ணுல இருக்கு. என்ன மாப்ள, சிட்டிங் பொசிஷன்லயே ட்ரீமா? அதான் உள்ள காஸ்ட்லியா கட்டில மெத்தையில வாங்கி போட்டுருக்கும்ல, அதுல போய் படுத்துட்டே கணா காங்க வேண்டியதுனப்பா. அது ஒண்ணு இல்ல மாமா, நானும் எத்தனையோ பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்லியா பழகி இருக்கேன், ஜாலியா ஊர் சுத்தி இருக்கேன். அதெல்லாம் இந்த இடத்தோட சரி. அதுக்கப்புறம் நினைப்பே வராது, மறந்துடுவேன். ஆனா இவளை மறக்கணும்னு பாக்குறேன், முடிய மாட்டேங்குது மாமா. அவளுடைய முகம், அந்த சிரிப்பு எல்லாம் என் கண்ணுக்குள்ளே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஒரு பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணிட்டா மாமா. இதெல்லாம் என்ன மாமா? என்னவா மாப்பிள, உனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா சாப்பிட முடியாது. தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு ஆனா தூங்க முடியாது. உலகத்துல அவளை தவிர மற்ற எல்லாமே ஒரு அவுட் போஸ்ட்லயே தெரியுமே, இன்க்ளூடிங் மீ. இப்ப நான் கூட உனக்கு ஒரு தோராயமா குத்துமதிமா தானே தெரியுமே. ஆமா மாமா, முதல்ல கூட எனக்கு அடையாளமே தெரியல, உங்க வாய்ஸ் வச்சு தான் கண்டுபிடிச்சேன். மாப்பிள, இட் இஸ் கால்டு லவ். அப்படியா? அப்படியாவா? அப்படியே தான். காதல் நோய்க்கான சிம்டம்ஸே இதுதான் மாப்பிள. வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் வசந்தமான காலமே இந்த காதலிக்கிற காலம் தான். எனக்கு அந்த ஏரியாவை கிராஸ் பண்ற குடுப்பனையே இல்லாம போச்சு. ஓகே, நீ காதலை கண்டினியூ பண்ணு. சந்தோஷமா இருந்தது போதும். சிக்கல்ல மாட்டிக்கோம்னு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு கல்யாண பத்திரிகை அடிச்சிருவோம். மாமா, எனக்கு கல்யாண வயசு வந்துருச்சா? என்ன மாப்பிள்ள இப்படி அநியாயத்துக்கு அப்பாவியா இருக்க? அதுக்காக ஒரு தாய் மாமன் கிட்ட என்ன கேட்கறது ஏது கேட்கறது விவசாய கிடையாதா? சொல்லுங்க மாமா. சரி, உன் மிஸ்டேக் இல்ல மாப்பிள்ள, இல்ல நம்மளுடைய கல்ச்சரல் மிஸ்டேக். ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துருச்சுன்னா உடனே பத்திரிக்கை அடிச்சு ஊரை கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறானுங்க. ஆனா ஆம்பளை பசங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறானுங்களே. அவனுக்கு விஷயம் என்ன ஏதுங்கிறது சீக்கிரட்டா இருக்கே. எஸ் பர் ரூல், உனக்கு எப்ப காதல் வந்ததோ அப்பவே கல்யாண வயசு வந்ததா அர்த்தம். எல்லாம் ஓகே மாமா, ஆனா மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. என்ன, இதை விட பெட்டர் பொண்ணா பாத்துக்கலானா? அட அது இல்ல மாமா, தெரிஞ்சோ தெரியாமலோ அஞ்சுவோட சாவுக்கு நான் காரணமாயிட்டேன். இந்த விஷயத்த வேற யாராவது அவகிட்ட சொல்லி அவனை வெறுத்துட்டானா? சோ நானே இதை அவகிட்ட சொல்லிட்டா பெட்டர்ல? ஏன் இப்படி பண்ண? நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய், சார் அஞ்சுங்கிற பொண்ணு தற்கொலை பண்ணிட்டா, அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி நீயே உள்ள போயிட. என்னமா அவளை விவரம் எல்லாம் பேசிட்டு இருக்க? அவ ஒன்னும் ஒன் சைடா லவ் பண்ணா, அது ஒர்க் அவுட் ஆகல, சூசைட் பண்ணிட்டா. உன் சைடுல என்ன தப்பு? இது மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆனவங்கள சூசைட் பண்ணிருக்கணும்னா இது வரைக்கும் நான் 50 தடவை தற்கொலை பண்ணிருக்கணும். ஏன் மாமா? யார் நம்ம லவ் பண்ணா அவ்வளவு ஃபெயிலியர்ஸ்? இதை பாரு, அந்த பொண்ணை டோட்டலா மறந்துட்டு நாளைக்கு நிறைஞ்ச அமாவாசை பூஜை போட்டு லவ் ஸ்டார்ட் பண்ணு. அப்புறம் ஆபீஸ் போகும்போது ஜீன்ஸ் பேண்ட்டும் டி-ஷர்ட்டும் போட்டுப்பா. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, அதை ஒட்டு கேட்கறத நாங்க பரம்பரையாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் இனிமே வேண்டாம் மாமா. ஏமாப்ல, நாங்க லவ் பண்ண போறோம். ஐயோ, இனிமேல் தான் நான் நல்ல நல்ல டைலாக் எல்லாம் கேட்க. நான் விட்டுருவேன்.